கிருஷ்ணா நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைண்ட் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா? இது நம்ம ஆன்லைன் ப்ளே பண்ணோம்னா ஒரு 2 லைக்ஸ் போதும். நான் என்ன கம்மி லைக்ஸ் சொல்கிறேன்னு நினைக்காதீங்கன்னா கம்மி லைக்ஸே போதும். நான் எப்படி நீங்கள் நினைக்கலாம், நான் எப்படி கண்ணாடியில் போன வீடியோவில் போடல, வீடை சுற்றி காமிக்கிறவங்க இருட்டு ஆயிடுச்சு. சரி தூங்கிடலாமா? நான் தூங்கிட்டு கூட காமிக்கிறேன். வெயிட் பண்ணேன். நான் ஆஃப்லைன் மோடில் தான் விளாடினேன். ஸோ ஏன்டா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். போட்டு கிடச்சிருக்கு, அக்கேஷியா போட்டு. அதுக்கப்புறம் 64 நான் தூரமாக போயிட்டு சன்ஃப்ளவர் கண்டுபிடிச்சேன். ரொம்ப தூரம் போயிட்டு நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டேன் வீடை. அந்த பாப்பி ஃப்ளவர்ஸ் கிட்ட தான் இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சந்தோஷமாக கூட இருக்குது. நான் இப்போ அயன் பண்ணல சொல்ல ஏன்னா இதெல்லாம் நான் பாருங்கள், இது இருக்குல்ல இந்த பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜு இது மைண்ட் பண்ணும்போது அதெல்லாம் கட் பண்ணியிருப்போம். அந்த கட்டிங்ஸ் வச்சு நான் கிராஃப்ட் பண்ணியிருப்பேன். 64 இருக்குது, நிறையா பண்ணிட்டேன். இதெல்லாம் மைனிங் பண்ணிட்டு இருந்தேன். அதை அடுத்த ஃப்ளேட்லாம் யூஸ் பண்ணேன். பார்த்திங்கன்னா இதை சொல்லுங்கள், 9 செஸ்ட் பிளேட்டு நம்ம எடுத்து போட்டுக்கலாமோ? ஓகேவா, போட்டுக்கலாம். நான் ப்ரொடெக்ஷனுக்கு ஸ்வாட் வச்சுக்கலாம் கையில். இப்போ நம்ம ஃபார்ம் கட்டலாம். ஸ்வாட் வந்துடுச்சு. இது திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். இங்கே தான் இருக்குது, இந்த பாருங்கள். ஐயோ நல்ல வேலை டேமேஜ் எடுக்கல. ஜாம்பிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஐயோ மறந்துட்டேனே, பிக்கு கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்? ஐயோ பிக்கு ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன். என்ன இப்போ நான் நான் சர்ச் பண்ணக்கூடாது இதுக்கு ஒன்றுமே. ஐயோ இது என்னமோ ஒரு காரணம் வேணாம். பாருங்க, நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணிங்க. நான் வீட்டை சுற்றி காமிக்கிறேன். இங்கே போராடிங்க கொள்ளலாமா அவங்கள? எங்கடா போறீங்க? வாங்க லெட்டு கிடச்சிருக்கு. வாடா ஓகே, ஒரு வழியாக நம்ம அதை பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு காம ஆரம்பிக்கணுமே. ஐயோ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஷீட் மக்களே. ஆமாம், ஓகே அங்கேயே இரு. நான் இப்போ டோர் எடுத்துகிட்டு வர மாட்டேன். ஐயோ திருப்பி போகணும். அதான் கொஞ்சம் சோம்பேறியாக இருக்குது. நம்ம வீடு பக்கத்துக்கு நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. அது எவ்வளோ சொல்லுவாங்க எனக்கு தெரியல. பின்னா ஐயோ அது கட்டி எடுத்துருந்தா நம்ம டோர் வாங்கணும். டோர் அக்கேஷியா வைக்கலான்னா கொஞ்சம். ஆமாம் அக்கேஷியா வாங்கினேன். இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தான் போச்சு. ஒரு ஃபார்ம் அமைச்சிடலாம். இந்த சிக்கன்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. செல்லக்குட்டி போயிடாத. செல்லக்குட்டி அங்கே தான் இருக்குது. செல்லக்குட்டி ஐயோ அந்த வில்லேஜர் பாவம், அவங்க ஓனர் சுற்றிட்டாங்கன்னு ஒன்றும் பண்ணல. இப்படியே போய் தொலைஞ்சிருவோம். எங்கடா போற?
डोर எங்கடா கேட் போட்டாச்சு ஓகே बहुत अच्छा இப்போ நம்ம வந்து இந்த கோழி வந்து நம்ம கோழி ஃபார்ம் ஆரம்பிக்கணும் அதுக்கு இவங்க வந்தாலுமே எங்கடா போயிருக்கீங்க இந்த இந்த சிக்கன்ஸ்லாம் காணும் ஓகே ஐயோ நம்ம த்ரெட் வளரா த்ரெட் இன்னும் நம்ம தெரியாம அங்கே வச்சுட்டோமா எப்படா இவன் வெளியில் உள்ளே வரான் வெளியில் வரான் உள்ள வாடா சுற்றி நிற்கணும் உள்ள வாடா வரீங்களா சார் இன்னும் ஒன்று தோற சுற்றி நிற்கணும் அங்கேயே இருந்து தொடங்கி ஓகே நம்ம இவங்களுக்கு ஷேஃப் ஒரு ஷெல்டர் இன்னும் போய் தொலை அதுக்கப்புறம் மழை வந்துச்சு போய் தொலைஞ்சிட்டா டக்குன்னு போடுது அப்பா நான் படாத பாடுறதுக்கு முடியல அந்த இல்லாமல் இருக்க நம்மளுக்கு த்ரெட்டு வேணுமே அது பேர் என்ன த்ரெட்டா சோப்பு ஒன்றுன்னா பார்க்கணும் அது என்னதுன்னு இதுக்கு வர டைம் லெட்டா அது பேரு என்ன நினைச்சேன் ஸ்கூல் வச்சிருந்தேன் இது எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம ரெண்டே வச்சு தான் ஒப்பேத்துன்னு நினைக்கிறேன் ஃபார்ம்ஸுக்கெலாம் கட்டி முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் பண்ணலாம் ஈவனாக இருக்கும் தான் வச்சுருக்கேன் ஈவனாக நல்லா கேவலமாக இருக்கும் பீஸ் நான் கார்டன் அழகாக இருக்கணும்னு பார்த்தா அங்கே இன்னொரு பீஸ் ஒழுங்காக ஈவனாக இருக்கணும் அவங்களோட புணு ஓனர் ஆஃப்லைனில் விளையாடணும் அந்த அந்த ஆஃப்லைனில் கலெக்ட் விளையாடணும்னா ஒரு 500 கிட்ட வேணும் வெளியே பண்ணிட்டோம்டா பயந்துட்டேன்னா குட்டியா இருக்கு கையெடுங்கடா ஓ இப்போ நம்ம டோர் ஓப்பன் பண்ணால் ஒரு ரெண்டுங்களும் ஓடி போயிடுங்க
அதனால தான் ஜம்ப் பண்ண முடியலையா? கரெக்டாக டோர் எங்கே இருக்கோ அங்கே உடச்சு விடலாம். இங்கே தான் இருக்கு. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் நான் உங்களுக்கு காமிக்கலன்னு நினைக்கிறேன். காமிக்கல. பிரிட்ஜு தான். பிரிட்ஜு நான் வந்து இந்த வச்சு தான் கட்டியிருக்கேன். பிரிட்ஜு வந்து இருட்டாயிடுச்சு. சூரியன் போகுது. மரம் கட் பண்ண மரம் தான் காற்று வருது. நல்லா இல்லை. அதனால உடச்சு விட்றலாம். நாளைக்கு உடச்சு விட்றலாம். நாளைக்கு தான் இந்த மைண்ட் கிராஃப்டில் நான் இந்த நாளைக்கு இல்லை. மைண்ட் கிராஃப்ட் நாளைக்கு இது 6 வருஷம் ஆகுது. ஒரு நாள்னா சரி நான் டே ஃபுட் ஒரு எவ்வளோ மரம் பண்ணேன். ஸோ ஐயோ ஃபர்னஸ் காமிக்க வந்துட்டேனே. நான் ஸ்மெல்ட் பண்ணேன். அந்த சாண்ட் 20 சாண்ட் இருக்குல்ல, அதுலேருந்து 64 இருந்ததா 14 சாண்டை மெல்ட் பண்ணி இந்த கிளாஸில் வந்தது. இன்னும் கொஞ்சம் கிளாஸ்லாம் இருந்தது, அதையும் எடுத்துக்கிட்டேன். கிளாஸ் பெயின் நல்லா இல்லைன்னு தோணுது, அதனால அது பண்ணல. இந்த வீட்டை அந்த சீட்டை நான் எடுத்துனா அந்த ஏதாவது சிக்கன் கிட்ட இருந்துச்சுன்னா அதை வந்து நான் பண்ணிடலான்னு தான் எடுத்துகிட்டு வந்தேன். சரி குட்டிங்களா முன்னாடி உடச்சு விட்டா என்ன ஆகும்? என்ன நிலமா ஆகும்? இதெல்லாம் பிளாஸ்ட் ஃபர்னஸ் தான். அந்த பாருங்களேன், நான் அந்த காபிள் ஸ்டோன்ஸ் தான் பண்ணேன். காபிள் ஸ்டோன் வந்து ரொம்ப தூரம் மைண்ட் பண்ணேன். போட்டு இருக்குது. நான் என்ன கேட்டேன், நான் வந்து அந்த பிக்கு ஃபார்முக்கெலாம் இது பண்ணி வச்சேன். எங்கடா இருக்குது அது பிங்கு? ஐயோ டூர் இதுக்குள்ளே வச்சுட்டு இருக்கேன்னா டோர் வரு. வீடு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கேன். நான் நல்லா கட்டியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சுதான் தெரிஞ்சுதான் வளர்றேன். ஓ இங்கே டோர் டீச்சோ இது வர ஈவனாக இருந்தால் தான் நம்மளும் ஈவனாக இருக்க முடியும். முதல்தான் அதுவும் வீடு கிடச்சிது. அதாவது வீட்டு நம்ம நெக்ஸ்ட் இங்கே வாட்டரே எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. நாளைக்கு இதே பண்ணிக்கலாம். நேரத்தில் வந்து நான் வந்து பார்த்தா அது வந்து க்ரீன் ஆகிடும். ஏன் எப்படின்னே எனக்கு தெரியல. அப்போ தான் வந்து மைன்கிராஃப்டில் இவ்வளோ ரிசோர்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் இந்த மைன்கிராஃப்ட் ஓகே தான். இங்கே டோர் போட்ட முடியாது. ஓகே நம்ம இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அந்த பன்னிக்குட்டி மாடு அவங்க இருக்கு. ஐயோ மாடு எடுத்து வந்து நம்ம அந்த மில்க் அதெல்லாம் பண்ணலாம். ஒரு மாடு தத்தி மாடு தத்தி சித்திரம்மா கௌதமா ரேனா மாடு செல்ல மாடி. செல்லும் செல்லும் பெரும் செல்லும் இல்லாம எதுக்குன்னு நான் தெரியாம பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியே உள்ள வந்து தொலை.
ஐயோ தெரியாம பண்ணிட்டேன். செல்லக்குட்டி அதுவாகவே உள்ள போயிடுச்சு. செல்லம் அங்கேயே இரு. இப்போ நம்ம கட்டிட வேண்டியது தான். இது வந்து விடக்கூடாது, பால் போட்டுடணும். அது மாதிரி இருக்கு. சிரிப்பா வருது. பாவம் அந்த மாடு பயந்துட்டு எதுக்கு பேய் மாதிரி கத்துதுன்னு தெரியல. மாடுக்குலாம் ஒரு அடக்கமான பாவம். இதுக்கு இது கொடுக்கலாமா? நமக்கு மேலே காசு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது இல்லாமல் ஸ்வீட் பண்ணலாமா? தெரியாமல் அந்த மாதிரி ரைட் பண்ணுறோம். இனிமே செல்லும் பால் கொடுக்குமான்னு தெரியல. பால் இந்த பிக்கு பார்த்தோம். எனக்கு எங்கே ஐயோ இந்த ஓட்டையை ஃபில் பண்ணணும். கொஞ்சம் எரிச்சலாக தான் வருது. இந்த ஓட்டை தான். பிக்கி 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 குச்சி குச்சி பிக்கி 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 எங்கே காணும் இந்த பிக்கை? குச்சி குச்சி பிக்கி 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 பிக்கு எங்கே இருக்கு முக்கால தெரியலையே. இங்கே தானே இருந்தது பிக்கி குட்டி பாய்ஸ். குச்சி குச்சி செலக்குட்டி குட்டி செலக்குட்டி எங்கே போச்சு? எங்கே கூட எங்கே போயிடுச்சுன்னே தெரியல. கோழியவே காணும். யாராவது ஒன்றும் தெரியல. இப்போ சாப்பாடுக்கு நம்ம ஃபார்மிங் பண்ணணும். சரி நம்ம ஃபார்மிங் பண்ணிடலாம். ஆனால் ஃபுட்டு இருக்குல்ல. புரிஞ்சிடுச்சு 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 புரிஞ்சிடுச்சு. அந்த நட்டு வச்சா ஃபார்ம் ஆகும். ஓகே, டோர் திறந்த சத்தமா இது? நம்ம எங்கேருந்து ஃபிட் பண்ணணும்? இங்கே கிளாஸ் இங்கே கிளாஸ் இருக்குல்ல, அதான் சொன்னேன். கோல் கோல் அதெல்லாம் ஸ்மெல் பண்ணுவோம்ல. இது வர அடிக்கடி இருக்கு பாருங்களேன். பிளாஸ்ட் ஃபர்னேஸ்ல என்ன பண்ணணும்? ஃபர்னேஸ்ல குக் பண்ணலாமா? அடுத்த மாடிக்கு, அதாவது அடுத்த மாடிக்கு கட்டுறதுக்கு இடம் கொடுத்துருச்சு. இது வேற ரெட்டு நம்ம கூடிய வச்சுக்கிறோம். ஐயோ வச்சுக்கோமேடா. சரி தண்ணி இங்கே தான் இருக்கா? இதுக்குள்ள விழுந்துருவே கூடாது. பூல் கட்டலான்னா அந்த இதே காணும், அந்த பக்கெட்டை. சரி நம்ம அந்த மாடுக்கு ஃபீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். ரொம்ப பாசமாக இருக்கு நம்ம கூட. இப்போ
நம்மளோட ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. யாராவது இந்த கிட்ட வந்தாங்க வச்சுக்கலாம். அடிக்கடி இப்படிதான் ஆகுது. ஒரு இல்லாமல் இருக்குது. ஓகே, இல்லாமலாம் என்னன்னு தெரியல. ஷூட் பண்ணும், அதோட நம்ம பாசமாக இருக்கணும். இல்லாமா குட்டி பாப்பா, குட்டி பாப்பான்னு இல்லாமல் சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கா உங்களுக்கு? எனக்கும் அப்படிதான் இருக்கு. இது வந்து இல்லாமல் கூட்டத்து கூட சேர்க்கணும். மாட்டு கூட சேர்த்தா பயமாக தான் இருக்குது. பண்ணி வச்சுருமான்னு. மாடு எப்போ ரீச் பண்ணணும்னு தெரியல. இது வெளில போயிடுச்சு. ஃபுல்லாக சொடப்போ விளையாடுச்சா? தூங்கிட நைட் ஆயிடுச்சு. சொதப்பலாக்கிட்டேன்னு இப்போ அந்த இது பக் சரியாச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல. இது வந்து தொழிலில் கடுப்பேடும் எனக்கு.
உள்ளே போய் தொலை. சரி மக்களே, இது கொஞ்சம் பக்கையில் இருக்கறனால